ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JJ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோளா பூரி சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த பூரி தான் பார்க்க போகிறோம். அந்த பூரிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா, ஒரு 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன், 3/4 கப் வெள்ளை ரவா, அப்புறம் உப்பு தேவையான அளவு, அப்புறம் சுகர் 1 டீஸ்பூன், ஆயில் எடுத்திருக்கேன். இதில் தேவைன்னா டேஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பிஞ்சு இந்த மாதிரி பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் மைதா மாவு ஒரு 1.5 டம்ளர் மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வெள்ளை ரவா வந்து 3/4 டம்ளர் வெள்ளை ரவா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா ஃபஸ்ட்டு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சிருங்க. இது மிக்ஸ் பண்ணோன்னே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு இதில் ஆயில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 கப் மைதா, 3/4 கப் வெள்ளை ரவா, 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கோம். தேவையான அளவுக்கு சுகர், உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி விட்டு தான் இதை வந்து நல்லா மாவு ரெடி பண்ணணும். இந்த மாவு ரெடி பண்ணி நம்ம வந்து ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே நல்லா மாவை ரெடி பண்ணி வச்சிடணும், ஊற விட்டுணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து நம்ம பூரி செய்ய ஆரம்பிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா கலக்குவோம். பார்த்திங்கன்னா நல்லா இதை இப்படி மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி அதை ஒரு 1 ஹவர் அப்படியே மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பூரி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இது 1 ஹவர் அப்படியே ரெடி பண்ணி வச்ச மாவு வந்து ஒரு 1 ஹவர் அப்படியே ஊற வச்சிட்டோம். மாவு இது பண்ணிவிட்டு அதை இப்படி நம்ம சின்ன சின்ன பூரியாக செஞ்சு எண்ணெயில் போட்டு எடுத்தால் நம்மளோட சோளா பூரி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம சென்னா சைட் டிஷ்ஷும் இது பண்ணோம், இல்லை டொமேட்டோ சட்னியும் இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவு பெரிய பூரி வரும். நாங்கள் சின்னதாக பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி 1 ஹவர் கழித்து அந்த மாவை மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை 1 ஹவர் அப்படியே ஊற வச்சிடணும். ஊறினதுக்கு அப்புறம் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ நம்ம செஞ்சு எடுத்து இது பண்ணிக்கலாம். இப்போ இதை எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா எண்ணெயில் போட்டு ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பூரி எண்ணெயில் போட்டுக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அவங்களுக்கு வந்து இப்படி நல்லா உப்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எவ்வளோ பெருசாக வேணாலும் செஞ்சுக்கலாம், சின்னதாகவும் பண்ணலாம். பெருசாக பண்ணால் எண்ணெய் நிறையா பிடிக்கும் உங்களுக்கு. ஓரளவுக்கு சின்னதாக பண்ணிங்கன்னா வந்து எண்ணெய் கம்மியாக செலவாகும். இது போய் இதோட நம்ம வந்து ஹென்னா கிரேவியும் இது பண்ணலாம், இல்லை நம்மளோட ஃபேவரட் டொமேட்டோ சட்னியும் இது பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் நம்ம வந்து ரவையை வந்து நல்ல ஃபைன் பவுடராக மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா மாவு வந்து நல்லா ஃபைனாக கிடைக்கும். ஃபைன் பவுடராக பண்ணிக்கணும். மைதா மாதிரி ரவையும் பொடிச்சு எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.